வணக்கம். நான் கல்யாணி கணேசன் பேசுகிறேன். இன்றைக்கி காய் போட்டு எறா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சாச்சு. ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்துச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் வாசனைக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் பூண்டையும் போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கரண்டி உப்பு சேர்க்குறேன். உங்கள் தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. வதங்கிடுச்சு. இப்போது எறா ஒரு 300 கிராம் வெயிட்டு உரிச்சதில் வரணும். அந்தளவுக்கு நான் இப்போ எறா சேர்த்துருக்கேன். நீங்கள் அதே போல் சேர்த்துக்கலாம். எறா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போது காய்களை போட்டு காயும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. ஒரு அளவு ஒரு 200 கிராம் கத்திரிக்காய், ஒரு மீடியம் சைஸ் முருங்கைக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு, மீடியமான உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அந்த அளவு. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. நான் வீட்டு மிளகாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பும் காரமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இதில் நான் 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து கொதி வந்துடுச்சு. கலந்துட்டு இப்போ மூடி விட்டுட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் திறந்து எல்லாம் மசாலாலாம் ஏறுற மாதிரி காய்களை மறுபடியும் நல்லா கிளறி விடுவோம். மறுபடியும் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் காய் வெந்தால் போதும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். வாங்க காய் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். காய் வெந்துடுச்சு. இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இதில் சேர்த்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, அது 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி அதையும் இதோடு ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு காய் தேங்காய் புளி தண்ணியெல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரம் புளிப்பு அதையும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சரி பார்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எறா குழம்பு தயார். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோ
உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.